ஆயம் 10,000 நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் தேர் விளங்கி ஒளி நிறுத்தல் அன்னை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வாக்கை உணர்ந்து தமிழ்நாட்டின் தேவை அறிந்து தொண்டாற்றிய தன்னலமற்ற தலைவர் தான் காமராசர். கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்பது ஐயன் திருவள்ளுவர் வாக்கு. இவ்வாக்கிற்கேற்ப கல்வி செல்வமே எத்தனை காலமானாலும் அழியாத செல்வம் என்பதை நன்கு உணர்ந்தவர் நம் காமராசர். அச்செல்வத்தை ஏழை எளிய சிறார்கள், பெண்கள், முதியவர்கள் அனைவரும் பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று பேரவா கொண்டார். கண்ணுடையோர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். காமராசர் காலத்தில் கண்ணுடையவர்களை விட முகத்திரண்டு புண்ணுடையவர்களே அதிகமாக இருந்தார்கள். அதற்கு காரணம் பொதுமக்களுக்கு கல்வி மேல் விருப்பமில்லை என்பது இல்லை. கொடிது கொடிது வறுமை கொடிது என்ற அவ்வையின் கூற்றுக்கேற்ப நாட்டின் நிலவிய வறுமையே காரணம் என்பதை நன்கு உணர்ந்தவர் நம் காமராசர். குடும்ப சூழ்நிலையால் தனக்கு கிடைக்காத கல்வியை தமிழ்நாட்டில் உள்ள கோடான கோடி பேர்களும் பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று எல்லா வகையிலும் பாடுபட்டார். திட்டங்கள் தீட்டினார், செயல்படுத்தினார். அதற்கு முதற்கட்டமாக கல்வி என்பது உயர்ந்த குடியில் பிறந்தவர்களும் மற்றும் பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்ற நிலையை மாற்றி ஏழை எளியவர்கள் கல்வி கற்க இலவச கல்வியை வழங்கினார். எங்கும் கல்வி கூடங்கள் திறந்தார். மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை மீண்டும் திறந்தார். அது தவிர புதிதாக 11,000 பள்ளிகள் திறக்க காரணமானார். சிறார்களை 3 மைல் தூரத்திற்கு மேல் நடக்க விடாது 3 மைல் தூரத்திற்கு ஒரு பள்ளி அமைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார். 11ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் இலவச கல்வியை வழங்கினார். இலவச கல்வி வழங்கினால் மட்டும் போதுமா? சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். வயிறு காய்ந்திருந்தால் படிப்பது எப்படி? அதனால் தான் காமராசர் அவர்கள் இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இலவச மதிய உணவு திட்டத்தை உலகெங்கிலும் முதன்முறையாக தமிழகத்தில் 1957ஆம் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இத்திட்டத்தால் பின்தங்கிய சமூகத்தினரும் மற்றும் ஏழை எளியவர்களும் கூட தங்களது பிள்ளைகளை தயங்காத பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். வீட்டில் இருந்தால் பசி பட்டினிதான், பள்ளிக்கூடம் சென்றாலாவது நாளை எழுத்து கற்றுக்கொள்ளும், வயிறார சாப்பிட்டுக் கொள்ளும் என நினைத்து தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். இலவச கல்வி, பாடப்புத்தகங்கள், மதிய உணவு இவற்றெல்லாம் அறிமுகப்படுத்திய காமராசர் தான் பள்ளி பிள்ளைகளுக்கு சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளி பிள்ளைகளுக்கு சீருடை அணிந்து எல்லா குழந்தைகளும் சமம் என்று நிரூபித்து காட்டினார். ஏழை பணக்காரர் என்று வேறுபாட்டு வித்தியாசத்தை பூண்டோடு கலந்து எறியவே காமராசர் பள்ளி பிள்ளைகளுக்கு சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த இலவச சீருடை திட்டம் தான் இன்றளவிலும் எல்லா பள்ளிகளும் பின்பற்றப்படுகிறது என்று நான் நவிலவும் வேண்டுமோ? எட்டா கனியாக இருந்த கல்வியை ஏழை எளியவர்களுக்கு எட்ட வைத்ததோடு பெண் கல்வியை ஆதரித்து அடுப்போதும் பெண்களுக்கு படிப்புக்கு என்று கேட்டவர்களையும் ஏட்டையும் பெண்கள் படிப்பது தீது என்று எண்ணியவர்களையும் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்களை தலகுனிய வைத்தவர் நம் காமராசர் அல்லவோ? காமராசர் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் படிக்க மட்டும்தான் வழிகண்டாரா? பெரியவர்கள் முதியவர்களுக்கு எதுவும் செய்யவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கும் வழிகண்டவர் தான் நம் காமராசர். எல்லா கிராமங்களிலும் இரவு பாடசாலைகள் தொடங்கப்பட்டன. பள்ளிகளின் எண்ணிக்கை உயர்த்தினால் மட்டும் போதாது, கல்வியும் தரமானதாக கொடுக்க ஏற்பாடு செய்தார். கல்வி அறிவுடன் பொது அறிவையும் விழிப்புணர்வையும் வளர்த்துக் கொள்வதற்காக கல்விக்கு அளித்த அதே முக்கியத்துவத்தை நூலகங்களுக்கும் கொடுத்தார். அதனால் தான் காமராசர் காலத்தில் 638 பொது நூலகங்களும் 12 மாவட்ட மைய நூலகங்களும் தொடங்கப்பட்டன. சொல்லில் உயர்வை தமிழ் சொல், அதை தொழுது படித்ததே பாப்பா என்றார் பாரதி. அதை உணர்ந்து முதன்முறையாக தமிழில் பாடப்புத்தகங்கள் வெளியிட செய்தவரும் நம் காமராசரே. எல்லா துறைகளிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி சிறந்த மாணவர்களை நாட்டிற்கு வழங்கினார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதியின் வாக்கை மெய்ப்பித்து காட்டிய காமராசரை படிக்காத மேதை என்பார்கள். ஆனால் உண்மையில் காமராசர் ஒரு படித்த மேதை ஆவார். காமராசரின் அனுபவ அறிவு எத்தனையோ பட்டப்படிப்பு படித்தவர்களிடம் மேலானது. அவர் பல்கலைக்கழகத்தில் படித்ததில்லை, ஆனால் அவருக்கு பூகோளம் தெரியும். காமராசர் தனது படிப்பறிவை காலப்போக்கில் வளர்த்து கொண்டார். கற்றலில் கேட்டலே நண்பு என்பார்கள். ஆனால் காமராசருக்கு கிடைத்த கேள்வி ஞானம் அளப்பரியது. காமராசர் படிக்காத மேதைதான், ஆனால் எத்தனையோ மெத்த படிப்பு படித்த டாக்டர்கள், வழக்கறிஞர்கள், இன்ஜினியர்கள், கலெக்டர்கள் மற்றும் காவல்துறை பெரிய அதிகாரிகள் எல்லாம் தோன்ற வழிகோலியவர். தனக்கு கிடைக்காதது மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைக்கும் இன்றைய சமுதாயத்தின் மத்தியில் தனக்கு கிடைக்காவிட்டாலும் தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிகள், சிற்றூர்கள், பேரூர்கள், நகரங்கள், பட்டினங்கள் எல்லா இடங்களிலும் கல்வி அளித்து அனைவரது கல்வி கண்ணியம் திறந்து வைத்ததோடு கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்கிய காமராசர் ஒரு மனிதன் தான். தந்தை பெரியார் சொன்னது போல ஒரு பச்சை தமிழன் தான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன்.